ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நல்ல வாய்க்கு ருசியாக காரசாரமாக நல்ல சில்லுன்னு மிளகாய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்போவுமே தேங்காய் சட்னி வெங்காய சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மிளகாய் கார சட்னி பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், வாய்வு ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கும். அவ்வளோதாங்க. பெருங்காயமும் போட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக கார சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் ஊற்றிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு தாளிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிக்கட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தாளித்த தாளிப்பை நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான கார சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு ஒரு 3 நாள் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ராவலிங் டைமில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.